on Sevakar IAS session December 27. India energy need 2070 நம்ம net zero carbon emission attain பண்ணோம், as well as 2030 national determined contribution 50% of the renewable energy reach out பண்ணுறதுக்கு நமக்கு new technologies நிறைய தேவைப்படுது, especially solar, hydrogen batteries, lot more. ஸோ இதுக்கு நமக்கு வந்து critical mineral earth minerals ரொம்ப essential. அதுக்கு நம்ம சைனாவோட ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். சைனா நிறைய நேரங்களில் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனை கொண்டு வராங்க. ஸோ we need to diversify our trade, thereby கசகஸ்தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது the overall article. Then இந்தியாவில் பொலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து இப்போ ரிலவெண்ட்டாக இல்லை அண்ட் டவுன் ஆகிக்கிட்டே வருது. வேற ரைட் கன்சர்வேட்டிஸ்ட் அவங்க வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன? தென் இப்போ ரீசெண்டாக கென் பேட்வா இன்டர்லிங்கிங் ரிவர் சிஸ்டம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தொடங்கி வச்சாங்க. ஸோ இல்லை என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி இந்த பன்னா டைகர் ரிசர்வ் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் அபார்ட் இப்போ நிறைய பேர் இப்போது இந்த புஷ்பா 2 மூவி அதோடைய பிகினிங்கில் ஒருத்தங்க அந்த க்ரௌடில் மாட்டி ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க, 35 years old. ஸோ அதனை தொடர்ந்து திஸ் நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட் இதில் எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரியான மிதிப்பட்டு க்ரௌட் நெரிசலில் இறந்துருக்காங்க. ஸோ லா அண்ட் ஆர்டரில் த சம் லக்குனே இருக்குது. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் வெல்த் டேக்ஸ், இந்தியாவில் சோஃபா வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரல. 2016 அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து சர்சார்ஜ் 2% சர்சார்ஜ் ஃபார் மோர் தென் 1 crore ஆனுவலி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து போடுறாங்க. ஸோ இப்போ திரும்பி வெல்த் டேக்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இது கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் பெரிய லெவலில் இன்ஃபர்மேட்டிவாக இல்லை, பட் ஸ்டில் வி கேன் கோ த்ரூ வித் இட். ஓகே, மெயின் ஆர்டிக்கிள்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்தியாவுடைய எனர்ஜி நீட். நம்ம நிறைய கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக பார்க்கும்போது எனர்ஜி நீட்டை பற்றி நிறைய பார்த்தோம். ஈவன் ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டை பற்றின ஒரு சீரீஸ் போடும்போது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி நீட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியில் இப்போது இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதோடைய நீடு அண்ட் அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு பிஃபோர் வாட் இஸ் கிரிட்டிக்கல் மினரல், வாட் இஸ் ரேர் எர்த் மினரல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லைட் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ஏரியா ஃபார் யூபிஎஸ்சியோடைய கொஸ்டின். ஸோ யூபிஎஸ்சி எனர்ஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அதில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இது லைக் ரொம்பவே எசென்ஷியல் ஒரு நேஷ்னலுடைய செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எசென்ஷியலாக இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸை கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுதான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 மினரல்ஸை கிரிட்டிக்கல் மினரல்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு கவர்மெண்ட் அண்டர் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957. இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா பாஸ்பரஸ், பொட்டாஷ், நிக்கல், கோபால்ட், காப்பர், மேங்கனீஸ். ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் த டெவலப்மெண்ட். எஸ்பெஷலி மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு இதோடைய நீடு வந்து ரொம்பவே அதிகம். எஸ்பெஷலி சோலார் பேனல் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விண்டு டர்பைன்ஸ், பேட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாமே வி நீட் திஸ் மினரல். அப்போ இதில் ரேர் எர்த் மினரல்னால் என்ன அப்படின்னா இது வந்து இட்ஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் அ கிரிட்டிக்கல் மினரல். கிரிட்டிக்கல் மினரலில் ஒரு சப்டைப் தான் இந்த ரேர் எர்த் மினரல் அப்படிங்கிறது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 17 குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸு தட் வாஸ் லிஸ்டட் இன் தி பீரியாடிக் டேபிள். அதில் லேந்தனைட் சீரீஸ் அதில் ஒரு 15 எலமெண்ட்ஸ் வரும். அதுவும் அலாங் வித் ஸ்காண்டியம் அண்ட் சின்ட்ரியம், இந்த டோட்டல் 17 எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து வேர்ல்டுலே வந்து ரொம்ப ஃபியூ பிளேசஸில் தான் வந்து அவைலபிள் அண்ட் தே கேன் இட் வில் காஸ்ட் மோர் டு மைன் தோஸ் ப்ராடக்ட். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஆத்தர் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தட் இஸ் 5th largest ஹோல்டர் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். பட் ஆனால் நம்மகிட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி இல்லை, ஆஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட்டை ரொம்ப பொல்யூட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ நம்மகிட்ட அது இல்லாததுனால நம்ம வந்து அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்து இருக்கும். ஸோ தட் நெக்ஸ்ட் டிகேட்குள்ளே
இந்தியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பொட்டென்ஷியலை வந்து ஒரு 400 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோடைய மேஜர் யூசேஜும் பார்த்தோம் அப்படின்னா சேம் இந்த எனர்ஜி ரிலேட்டடான காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அண்டு சைனா பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த டோட்டல் எர்த் ரிசோர்ஸ், ரேர் எர்த் மினரல் ரிசோர்ஸ், ஆஸ் வெல் அஸ் 70% ஆஃப் தி வேர்ல்டு ரேர் எர்த் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா சைனாவில் தான் நடக்குது. Okay, so now we will get into the main article. So article பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்த்திங்கன்னா இட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கார்பன் எமிட்டர் as well as fourth largest holder of rare earth elements. பட் ஆனால் நம்மகிட்ட வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ we are more relied on China. whereas சைனா நிறைய இடங்களில் இந்த சப்ளை செயின் டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வர்றாங்க. So this is the time we have to move towards other nations like US, Latin America and African countries. ஆல்ரெடி நம்ம நிறைய எஃபோர்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கசகஸ்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதோட ஆத்தர் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சைனா வந்து 1/3 ஆஃப் குளோபல் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து உள்ளடக்கியிருக்கு, 70% ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% ஆஃப் தேர் ரேர் எர்த் எலமெண்ட் நீட்ஸ் வந்து சைனாலேருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப எசென்ஷியல் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி அது ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்காக. சைனாவுடைய ஆக்டிவிட்டீஸ் இந்த பாஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அண்ட் மினரல் சப்ளைஸை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான அந்த ரேர் எர்த் மினரல் சப்ளை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி ஆன்டிமோனி அதோடைய சப்ளை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இந்த ஆன்டிமோனி வந்து ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ், சோலார் செல்ஸ், பேட்ரிஸ் அண்ட் மிலிட்ரி கியர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரா மெட்டீரியல். பட் இவங்க வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ரீசனை சொல்லி இந்த திங்ஸ் இதோடைய சப்ளை வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. இது போக டிசம்பர் 2023 செர்டன் அதாவது மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய செர்டன் கிரிட்டிக்கல் எனர்ஜி டெக்னாலஜிஸ் இதையுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ தர்பை சைனா வந்து கம்ப்ளீட்டாக அந்த வேர்ல்டு அவங்கள டிபெண்ட் பண்ணிக்கக்கூடிய கண்ட்ரீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேஜர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ரஷ்யா. பட் ரஷ்யா இப்போ வந்து ரொம்ப பிஸி வித் திஸ் வார் அப்படிங்கிறனால we cannot rely much on ரஷ்யா, பிகாஸ் ரஷ்யாவில் அதிகமான ஆன்டிமோனி வந்து இருக்குது. இந்த ஆன்டிமோனி வந்து விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இப்போ பெஸ்ட்டு சோர்ஸஸ் அப்படிங்கிறது கசகஸ்தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு நல்ல அலை. ஸோ ஆல்ரெடி இந்தியா ஹேவிங் கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ we have we are sharing the same platform in INSTC. ஓகே, இந்த INSTC அப்படிங்கிறத லைட்டாக கோ த்ரூ பண்ணிடலாம். தட் இஸ் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் அப்படிங்கிறதா. இது வந்து ஒரு மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். மல்டி மோடல் அப்படின்னா இட் இன்க்ளூட் போத் ரெயில், ஷிப்பு, ரோட் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து அதாவது மும்பை போர்ட்டில் இருந்து ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்பர்க்ஸ் அப்படிங்கிற அந்த ரீஜனை போய் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் ரூட்டு. இதோடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாரெல்லான்னு பார்த்தோன்னா இந்தியா, ரஷ்யா அண்டு ஈரான், இவங்களாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அதர் மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா அசர்பைஜான், அர்மீனியா அண்டு கசகஸ்தான். ஸோ எதுக்காக இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ் போய் ரெட் சி அண்டு சுயஸ் கேனல் வழியாக யூரோப்பா ரீச் பண்ணி அதன் வழியாக அதாவது சுயஸ் கேனல்லேருந்து மெட்டரேனியன் சி, தட் இஸ் யூரோப், அதன் வழியாக சுற்றி நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போகிறதுக்கு we are directly getting through the ஈரான், அதுலேருந்து அசர்பைஜான்லேருந்து காஸ்பியன் சீலேருந்து டேரெக்டாக we are getting into the Russia. So about we are just bypassing this Strait of Hormuz towards the
சுயஸ் கேனல் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு திங் அண்ட் இட்ஸ் எ ஈஸி ரூட் டு ரீச் தி ரஷ்யா. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் பெறுகிறது. அண்டு இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எந்தளவு முக்கியத்துவம்னா ட்ரேட் வைஸ் நம்ம டைவர்சிஃபை ரூட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுயஸ் கேனலில் பைபாஸ் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக சென்ட்ரல் ஏஷியா ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு வேயாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம சென்ட்ரல் ஏஷியா ரீச் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டி வந்து நம்ம பெட்டர் கொலாபரேஷன் வந்து நிறைய சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ரிசோர்ஸஸ், ஈவன் இப்போது there's uranium resources are much available in the Mongolia and the region full away. So even Uzbekistan, so we can get more energy resources from those Central Asian countries, and also it's a new market for us. ஸோ அதனால் இட்ஸ் அ பெட்டர் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பேன். ஈவன் சாபஹார் போர்ட் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா நம்ம த்ரூ ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக சென்ட்ரல் ஏஷியா ரீச் அவுட் பண்ணுறோம். பட் தட் இஸ் நாட் மச் ரிலையபிள். ஒன்று ஆப்கானிஸ்தானில் சில குளறுபடி போய்கிட்டு இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஈவன் பாகிஸ்தான் தாலிபான் கடையில் ஒரு போர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது ஈரானும் நமக்கு நிறைய இடத்துல சாபஹார் போர்ட்டை வந்து ஈவன் கைமாத்துற மாதிரிலாம் நிறைய இடத்துல பேசினாங்க. ஸோ இப்போ ரஷ்யா கூட நம்ம இதை இன்டர்லிங்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகும்போது ஆப்வியஸாக நமக்கான ஸ்டேக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது தான். ஓகே, கெட் பேக் டு த ஆர்டிக்கல். ஸோ ஃபர்தராக ஆத்தர் வந்து இல்லை என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட கசகஸ்தானில் மட்டும் நம்ம ரேர் எர்த் மினரல்ஸ் மொத்தம் 17 குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த 17ல் 15 எலமெண்ட் வந்து இங்கே அபண்டண்ட்டாகவே இருக்குது. அண்டு வெல் அட்வான்ஸ்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் அவங்ககிட்ட இருக்குது. ஆல்ரெடி யூஎஸ், சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட் வந்து கசகஸ்தான் கூட சைன் பண்ணியிருக்காங்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. எஸ்பெஷலி கசகஸ்தானில் டிஸ்போசியம் அப்படிங்கிற பர்டிகுலர் ரேர் எர்த் எலமெண்ட் அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுது. ஃப்ரம் 2024 to 2029 அதுக்கான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அங்கே உள்ள பிரசிடெண்ட் வந்து காலிங் திஸ் ரேர் எர்த் மினரலை நியூ ஆயில் ஃபார் கசகஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கோட் பண்ணியிருந்தார். ஸோ தட் மீன்ஸ் எக்கனாமிக்கலி அது வந்து பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்குது அப்படிங்கிறதான் மீன் பண்ணுறாங்க. அண்டு கிட்டத்தட்ட முக்கியமான 3 ஃபுல் சைக்கிள் பெரிலியம் அண்ட் ஸ்கேண்டியம் ஃபேக்ட்ரிஸ் வந்து கசகஸ்தானில் தான் இருக்குது. இந்த பெரிலியம் அண்ட் ஸ்கேண்டியம் அப்படிங்கிற டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே எசென்ஷியல். அண்டு 4 குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் டன்டாலம் அண்ட் நியோபியம். இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் க்ளீன் எனர்ஜிக்கான ஒரு பேசிக்கான எனர்ஜி, ஐ மீன் திஸ் ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் டெக்னாலஜிக்கல் வைஸ். வேறஸ் ஃபர்தராக வந்து இவங்க டெக்னாலஜியை இந்த டங்ஸ்டன், பேட்ரி மெட்டீரியல்ஸ் அண்ட் மேக்னெட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான இதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கசகஸ்தான் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பெட்டர் கண்ட்ரீஸோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. இன் சர்டன் ஃபீல்ட்ஸ் லைக் லித்தியம், ஹீட் ரெசிஸ்டன்ட் அலாய், இதெல்லாம் வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் மோர். இது போக மெட்டலர்ஜி பிளான்ஸ், அதில் பிஸ்மத் அப்படிங்கிற ரேர் எர்த் மினரல்ஸ், ஆன்டிமோனி, செலினியம் அண்டு டெலரியம், இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ்லையும் ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் தே ஈவன் யூஸிங் இம்போர்ட்டட் டெக்னாலஜி ஃபார் கேலியம் ப்ரொடக்ஷன், அலுமினியா அண்ட் இண்டியம்லேருந்து alumina from gallium and gallium from aluminum and indium from polymetallic ores-ல இருந்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மேலே பார்த்த மினரல்ஸ் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிலிமினரியில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் எனர்ஜி செக்டர். எனர்ஜி வந்து எப்போதுமே கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா, ப்ரிலிமினரி ஆகட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ அதனால் டீட்டெயில்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தர்பை ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இந்த மினரல்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோர் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இந்த COP29 நம்மளுடைய பிளெட்ஜ் ஃபார் 500 gigawatt ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி பை 2030 அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம்.
அதுக்கு நம்ம நிறைய டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும். எஸ்பெஷலி டிஸ்ப்ரோசியம் அப்படிங்கிற ரேர் எர்த் எலமெண்ட் ரொம்பவே எசென்ஷியல். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட் சப்ளை செயினில் ரொம்ப வீக்கான ஒரு பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ஹேவ் பிளான்டு ஒரு 400% இன்க்ரீஸ் இன் மைனிங் அவுட்புட் வித்தின் நெக்ஸ்ட் டிகேடில். இப்போ வரைக்கும் நம்ம ரிலையன்ட் மோர் ஆன் சைனா அண்ட் யூஎஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆக போகுது. அது பெரிய லெவலில் நம்பிக்கையோடு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அண்ட் ரீசெண்டாக இப்போ மிஸ்டர் அஜித் டோவால், நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், he gave a call for India Central Asia Rare Earth Forum அப்படிங்கிறது. ஸோ தட் வாஸ் அ வெரி வெல்கமிங் மூவ். ஸோ நம்ம பெரிய லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் வந்து இந்த கண்ட்ரிஸ் மூலயமா கூட வைக்கிறது மூலியமாக we can bring out better energy security for the nation அப்படிங்கிறது இந்த ஓவரால் ஆர்டிக்கல். The next பேர்லாம் how the right overtook the left in India. So these articles seems to be not so relevant. கொஞ்சம் பொலிட்டிக்கல் டச்சப் இந்த மாதிரி இருக்கும். பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜிக்கு இது கொஞ்சம் தேவையான ஒரு ஆர்டிக்கல் தான். இன் ஜென்ரலாக ரொம்ப பொலிட்டிக்கல் டச் இல்லை. ஜென்ரலாக லெஃப்ட்டு அண்ட் ரைட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஐடியாலஜிஸ் அப்படிங்கும்போது ரேடிக்கல் திங்கிங், ஆன்டி கவர்மெண்டல், கவர்மெண்ட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரைட் அப்படின்னா தே ஆர் மோர் கன்சர்வேட்டிவ்ஸ், ட்ரெடிஷ்னல் திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அதை வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லலாம். வேறஸ் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டு இவங்கள வந்து ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்தியாவில் லெஃப்ட்டு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை, ரைட்டாக சக்ஸஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது அட் ப்ரெசண்ட் த கவர்மெண்ட் வந்து ரைட்டு. ஸோ இவங்க ஒரு 240 சீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 1951 வந்து அவங்க தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் ஒரு பிரதானமான ஒரு எதிர்கட்சியாக இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்பவே மீகர் அமௌண்ட்டாக வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிறதான் மீன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னா 1950s இண்டஸ்ட்ரீஸ், டவுன்ஸு அண்ட் நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருந்ததுனால அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய தேவை வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் லேட்டர் வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி, ஹியூஜ் மிஷினரி ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் மாற்றங்களை வந்து மிட் 1980ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்ததுனால இந்த ஒரு கூட்டு அமைப்பில் ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் வருது. ஸோ தேர்பை இந்த லேபர் அவங்களுடைய அந்த கலெக்டிவ் பார்கெனிங் அதுக்கான பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ தேட்ஸ் ஒன் ரீசன். அண்ட் கல்ச்சுரல் இன்டர்வென்ஷன், தட் இஸ் இன்ஃபார்மல் செக்டார்ஸ், இது ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் அதை வந்து கல்ச்சரை மையமாக வைத்து கொண்டு வர்றாங்க இந்த ரைட்டு. ஸோ அதுதான் இப்போ வந்து மோர் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருப்பாங்க. தென் ஃபர்தராக அதாவது ரூரல் இந்தியாவில் ஒன்ஸ் இந்த லெஃப்ட் ஐடியாலஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் அதாவது லேண்ட் ரைட்ஸை வச்சு தான் இப்போ ஈவன் நக்சலிசம் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் திஸ் ரூரல் பீப்புள் பார்த்திங்கன்னா ரைட் பேஸ்டு ஐடியாலஜியை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ தர்பை பெரிய லெவலில் லெஃப்டிசம் வந்து அங்கே தலை தூக்க இல்லை இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஃபர்தராக ஸோ லெஃப்டிசம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிஸ்க்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்டேட்டை ஓவர்த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுலே ஃபோக்கஸ் பண்ணதும் ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக். ஃபர்தர் there is a national question for லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் அந்த இம்பீரியலிசம் ஒரு இப்போது பிரிட்டிஷ் டைமில் தான் இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி வளர்ந்துச்சு. அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் இருந்தாங்க, தட் இஸ் பிரிட்டிஷ். அவங்கள வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படியான ஒரு நோக்கம் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ரிலவன்ஸ் அப்படிங்கிறத பெரிய லெவலில் குறைஞ்சிருச்சு. வேறு ரைட்டுடைய ஐடியாலஜிஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த யுனைட்டி சமூகத்தை வந்து மொத்தமாக யுனைட் பண்ணணும் அப்படின்னு லெஃப்ட் மாதிரியான ஐடியாலாம் கிடையாது.
ரேதர் ஹிந்து நேஷனலிசம் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக இப்போது கான்ஸ்டியூஷன் அண்ட் சொசைட்டி மாடர்னைசேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போது வெஸ்டர்ன் சொசைட்டியோடைய மாடர்னைசேஷன், அங்கே நடந்த அந்த ரெனேசன்ஸ், இதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், glorious revolution of 1668 in England has brought அந்த செக்குலரிசம், அதாவது நெகட்டிவ் செக்குலரிசம் கான்செப்டை வந்து அங்கே கொண்டு வந்துச்சு. அதாவது ஸ்டேட்டையும் ரிலிஜனையுமே வந்து செப்பரேட் ஆக்குனது. அதுக்கப்புறம் அந்த ரிலிஜனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இல்லை. வேறஸ் இந்தியாவில் உள்ள ரெனேசன்ஸ் எதுவுமே பெரிய லெவலில் இந்த கேஸ்ட் சிஸ்டத்தில் எந்த விதமான மாற்றமும் வந்து கொண்டு வரல. அண்டு கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹியூமன் வேல்யூஸை ப்ரீச் பண்ணாலுமே கூட ஸ்டில் வந்து எவால்விங் தான். அண்டு அந்த எவால்விங் ஃபேக்டர் தான் இந்த ரைட்டு வந்து எவால்வ் ஆகிறதுக்கான இன்னொரு பேஸ் கிரவுண்ட், ஃபெர்டைல் கிரவுண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போக மிஸ்டர் ஜோதி பாசு அப்படிங்கிறவர் வாஸ் அ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 1996 லோக்சபா கம்ப்ளீட்டாக ஹங் அசம்பிளியாக மாறும்போது இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிரு பிரைம் மினிஸ்டராக வந்து இவரை செட் பண்ணிக்கிறதுக்கு. பட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பிகாஸ் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து இந்த பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி இருக்காது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை இப்போவும் இவங்க நம்பாமல் இருக்கிறதுடைய ரெஃப்ளெக்ஷன் தான். இப்போ நம்ம கேரளா எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஸ்டேட் எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வின் பண்ணுறாங்க. வேறஸ் நேஷ்னல் எலெக்ஷன் வரும்போது அதர் தென் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து தலையோங்குறாங்க அப்படிங்கிறதையும் ஆத்தரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் இந்த லீடர்ஷிப்ஸ் உடைய ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் ஐடியாலஜிஸ் எல்லாமே வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறதாகவும் அதெல்லாம் வந்து இப்போது ரிலவெண்ட்டாக இல்லை. வேறஸ் இப்போ உள்ள லீடர்ஷிப் எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் வருது லெஃப்ட் சைடில். பட் அவங்க வந்து பெரிய லெவலில் கிரவுண்ட் நாலேஜோ எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுக்கு வந்து இல்லை. இப்போ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் ஜி ஜின்பிங் இவர் வந்து அவருடைய ஃபார்ம்லேண்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ தட் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லேமன் திங்ஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ரைட்டில் வந்து பார்க்க முடியாது. ரைட் பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கல், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதை மட்டுமே வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆத்தர் இதுக்கு எக்ஸாம்பிள் மிஸ்டர் மோடி, எப்படி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு போஸ்டர் மேலே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. சி ஓவரால் இந்த பாலிட்டிக்ஸில் ரைட்டு லெஃப்ட்டு அவருடைய ஐடியாலஜிஸ் என்ன அப்படிங்கிறது பெரிய லெவலில் இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிமினரியில் தேவைப்படாது. பட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு அனாலிட்டிக்கல் ஆன்சர்ஸ் எழுதும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கவர்னன்ஸில், பாலிட்டியில், ஈவன் இஃப் இட் இஸ் பபேட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த ஏரியாஸில் வந்து சில வியூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேர்லாம் தட் இஸ் கென் பேத்வா. இப்போ ரீசெண்டாக ப்ரைம் மினிஸ்டர் வந்து கென் பேத்வாக்கான அந்த ப்ராஜெக்டை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி 2001 வந்து கேபினெட் மினிஸ்ட்ரிஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோஃபார் கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுருந்தாங்க பிகாஸ் ஆஃப் அந்த 2 ஸ்டேட்டு மத்திய பிரதேஷ் அண்டு உத்தரப்பிரதேஷ்க்கு இடையில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படல. தட் இஸ் ஃபண்டு எவ்வளோ ஷேர் பண்ணணும் 2 ஸ்டேட்டும், அண்டு வாட்டர் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும், மான்சூனில் அதிகமான வாட்டர் வந்தால் யாருக்கு அதிகமாக போகணும், இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை வந்து ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாமல் இருந்ததுனால இழுபறியாக இருந்ததை ஒரு MOU வந்து சைன் பண்ணி 2 பேரும் சமரசமாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போது பிகின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டுமே கென் பேத்வா இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா யமுனாவுடைய ட்ரிபியூட்டரி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கென்னு மேலேருந்து வர்ற, பேத்வா வந்து கீழே, யூ கேன் சி த கனெக்டிவிட்டி. ஸோ இதில் இந்த கென் பார்த்திங்கன்னா அதிகமான வாட்டர் ஹோல்ட் பண்ணக்கூடிய ரிவர்,
அண்டு பெய்ட்வா அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ராட், கொஞ்சம் வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த கெனில் இருக்கக்கூடிய ரிவரை வந்து பெய்ட்வாக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறது மூலியமாக பெய்ட்வா ஃப்ளோ ஆகக்கூடிய ரீஜனில் வரக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாடை வந்து குறைக்கலாம் பெரிய லெவலில். அதுக்கு ஒரு டேம் ஒன்று கட்டுறாங்க, தட் இஸ் டவுடாம் டேம் அப்படின்ட்டு. இந்த டவுடாம் டேமில் இருந்து அதை கென் ரிவரில் கட்டி அதில் அந்த டேம் ரிசர்வாயர் மூலியமாக ஒரு டனல் மாதிரி க்ரியேட் பண்ணி அது வழியாக பெய்ட்வாக்கு வந்து அந்த வாட்டர் வந்து திருப்பி விடப்படுது. ஸோ இல்லை மேஜர் ஏரியா பார்த்தீங்கன்னா பண்டல்காண்ட், ரெண்டு மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரெண்டுமே ஷேர் ஆகுது. ஸோ பண்டல்காண்ட் ரீஜன்ஸாக பார்த்திங்கன்னா அதிகமான பெனிஃபிட் வந்து வரக்கூடியது. இதுகளே கொஞ்சம் ட்ரையஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். ஸோ வாட்டர் பர்பஸ் இதை தாண்டி இல்லை வேறு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பெனிஃபிட் இருக்குது. அண்டு ஆல்சோ இட் வில் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஹைட்ரோ பவர் வந்து 103 மெகாவாட் அண்டு சோலார் எனர்ஜி ஐ திங்க் 27 மெகாவாட் வந்து சோலார் எனர்ஜிக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போது வந்து 8 இயர்ஸ் ஆகும். 2 ஃபேஸஸாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டுவாடான் டேம் வந்து டேம் கனெக்ட் பண்ணி அந்த லிங்கிங் கேனல் வந்து செட்டப் பண்ணுறது. செகண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லோவர் வாட்டர் வந்து கீழே கொண்டு வரக்கூடிய அந்த லைனப்பு, தென் பீனா காம்ப்ளெக்ஸ் இரிகேஷன் ப்ராஜெக்டு அண்டு கோட்டா பரேஜ் இன் பெய்ட்வா ரிவர் பேரேஜ் கட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேஸாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்காங்க. ஓகே ஃபைன், திஸ் ஆர் வெல் அண்ட் குட். பட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் இதை வந்து எல்லோரும் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டவுடாம் டேமில் இருந்து தண்ணி போகுது இல்லையா கீழே பெய்ட்வாக்கு. ஸோ அப்படி டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது அங்கே பன்னா டைகர் ரிசர்வ் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்த பன்னா டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி லைக் மோர் வாட்டர் வந்து அந்த இடத்துல ஃபில்லப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் த டைகர் கோர் ஏரியா வந்து உங்களுக்கு முங்குறதுக்கான 4 to 6 month வந்து முங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து பெரிய லெவலில் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதர் தென் தட் there is one concept of land atmosphere feedback mechanism. So what is this land atmosphere feedback அப்படின்னா, இப்போது ஒரு வாட்டர் அதோடைய ஷாலோனஸ் வாட்டர் அதிகமாக இருக்க, இப்போ கென் ரிவரில் வந்து வாட்டர் அதிகமாக இருக்குன்னா அங்கே எவாப்ரேட் ஆகி அந்த ரீஜனில் தான் அதிகமான மழை பெய்யும். வேறு இப்போ நீங்கள் வாட்டர் டைவெர்ட் பண்ணி விட்றதுனால அந்த ரெய்னிங் பேட்டர்னில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். இது மான்சூனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ எங்கெங்கே வாட்டர் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் தான் வந்து மழை வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த லேண்ட் அட்மாஸ்பியர் ஃபீட்பேக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மான்சூன் வந்து டேரெக்டாக வந்து இதனால் அஃபெக்ட் ஆகும். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கங்கா பிளேன் இந்த ரீஜனில் அதிகப்படியான மழை வரக்கான வாய்ப்புகளும், வேறஸ் அதர் ரீஜனில் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராட் இன்னும் கொஞ்சம் சிவியரான வாய்ப்புகளும் இதன் மூலியமாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஓவரால் இந்த ப்ராஜெக்டை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிவர் வாட்டர் லிங்கிங் ப்ராஜெக்ட் இதோடைய பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 1980 நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு ஒன்று டிரைவ் பண்ணுறாங்க. இதில் இந்த பிளான் பிரகாரம் 30 ரிவர்ஸ் அக்ராஸ் இந்தியாவை வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளானு. இந்த 30 ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர் 14 அண்டு பெனின்சுலார் ரிவர் வந்து ஒரு 16 ரிவர்ஸ். இது ரெண்டையும் லிங்க் பண்ணுற மூலியமாக கண்ட்ரியோடைய எல்லா ரீஜன்லேயும் ஈக்குவலான வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய மேஜர் எய்மே. இல்லை 1982 நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபீஸிபிலிட்டி எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத மேலாய்வு பண்ணுறதுக்காக தான் இந்த பாடி வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. தென் 2002 நியூ நேஷ்னல் வாட்டர் பாலிசி அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணப்படுது. ஸோ இதன் பிரகாரம் சர்ப்ளஸ் வாட்டர் இருக்கக்கூடிய ரிவர்ஸில் இருந்து டெபிசிட்டாக இருக்கக்கூடிய பேசினுக்கு வந்து
அந்த வாட்டரை வந்து கொண்டு போய் சேர்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நோஷனோட தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கென் பேட்வா ரிவர் வாட்டர் இன்டர்லிங்கிங் தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன் இந்தியா. இது வந்து நாட் ஓன்லி வாட்டர் irrigation and drinking water irrigation as well as energy production மட்டும் அல்லாது டிரான்ஸ்போர்ட்டும் இன்டர்லிங்கிங் ரிவர் இன்லேண்ட் ரிவர் டிரான்ஸ்போர்ட் இதையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு பாசிபிளான ஒரு மோடாக இருக்கும். ஏன் இன்லேண்ட் ரிவர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தேவை அப்படின்னா இட் இஸ் வெரி மச் சீப் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கும்போது that depends, நீங்கள் ஒரு ஃபுல் சம்மில் எடுக்க முடியாது, பட் இட் இஸ் அ சீப்பர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இந்த கங்கா ரிவர், இந்த கென்பேட்வா இந்த ரீஜனில் கொண்டு வரக்கூடிய இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டில் இந்த கேஞ்சடிக் டால்ஃபின் அது வந்து இந்த ஷிப்லலாம் அடிபட்டு சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ப்ரீவியஸ் நியூஸஸும் வந்து வந்திருக்கு. ஸோ ஓகே, ஆர்டிக்கிளில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ they were talking about இந்த ப்ராஜெக்ட் எக்ஸஸ் வாட்டர் வந்து கென்லேருந்து பேட்வா கொண்டு போகிற அந்த ப்ராஜெக்டோடைய மேஜர் எய்ம். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து இந்த ப்ராஜெக்டை நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பட் கவர்மெண்ட் எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஈவன் கவர்மெண்ட் வந்து எம்பவர்டு கமிட்டி அப்பாயிண்டட் பை சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸு பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் பைபாஸ் த ப்ராசஸ் ஆஃப் த எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா. அதுக்கான ரெகுலர் ப்ரொசீஜர் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணல. அந்த டவுடான் டேம் அது வந்து இந்த பன்னா டைகர் ரிசர்வ் இந்த ஏரியா அந்த வாட்டர் ஃப்ளோ இதை பற்றிலாம் ஃபுல்லாகவே வந்து ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து ஹைட்ராலஜிக்கல் டேட்டா அந்த ஓவரால் பேசினுடைய ஹைட்ராலஜிக்கல் டேட்டா வந்து அதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டிக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, கெனில் வாட்டர் அதிகமாக இருக்குது, பேட்வாலாம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் மாற்றி விட்றோம் அப்படின்றாங்க. பட் ஸ்டடீஸ் பாயிண்டிங் தட் ரெண்டு ரிவர்லையுமே வந்து வாட்டர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ராட்டு நிறைய நேரங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது போக பேட்வாவில் ஆக்சுவலாக வாட்டர் கம்மியாக இல்லை, பட் பேட்வாவில் இருந்து போகக்கூடிய வாட்டர் வந்து அதிகமான அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அங்கே வாட்டர் ஸ்காசிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. வேறஸ் கெனில் வந்து நாளை பின்ன இந்த மாதிரியான டிமாண்டு கென் ரிவர் சரௌண்டிங்லேயும் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? ஸோ இது பேட்வாவுடைய வாட்டருடைய கெப்பாசிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லிங்க் பண்ணுறது தான் ஒரு தீர்வுன்னு கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் வேஸ் டு இம்ப்ரூவ் தி வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் பேசியிருப்பார். அண்ட் மோரோவர் இப்போ இந்த மூவ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கப்படுறது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் நோஷன்ஸ் இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா அந்த பண்டல்கண்ட் ரீஜன் உத்தரப்பிரதேஷ், ஸோ இங்கே எலெக்ஷன் இப்போ வரப்போகுது. ஸோ அதனால் இது வந்து மோர் ஆஃப் த பொலிட்டிக்கல் டூல் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. சி while you are writing your mains answer, you should not directly criticize the government. If you want to put forth your criticism அப்படின்னா நீங்கள் indirectly with the references you can point out. There are you can say like certain environmentalist or political scientists pointing that certain these projects are in many cases for world bank politics அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுமே தவிர கவர்மெண்ட் இஸ் டூயிங் இட் ஃபார் வேர்ல்ட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஆன்டி கவர்மெண்ட்டாக பேசக்கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So you can put a criticism, a valid criticism if there is a lacuna in the government operation அப்படின்னா அதை with the proper sourceோட ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் எழுதுறதுக்கு பழகிக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அ கிரிட்டிக்கல் அனலைசிஸ் டூ. நெக்ஸ்ட் போயிடலாம். அண்ட் அவாய்டபிள் ட்ராஜடி. ஸோ இந்த புஷ்பா 2 மூவி ஹைதராபாத் சந்தியா தேட்டரில் ஒரு 35-year-old லேடி இறந்து போயிட்டாங்க. நெருக்கடியில் மிதிப்பட்டு அண்ட் அவங்களுடைய 8-year-old சன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. ஸோ அப்போது இந்த ப்ராப்ளம் இங்கே சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ பிரகாரம் பிட்வீன் 1996 to 2022 வரை கிட்டத்தட்ட 3935 இந்த ஸ்டாம்பீட் இன்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் 3000 பேர் இறந்து போயிருக்காங்க. மேஜர்லி இந்த ஸ்டாம்பீட் எங்கெல்லாம் என்ன மாதிரினா ரிலிஜன்
பொலிட்டிக்கல் ரேலி, செலிப்ரிட்டிஸ், ஸோ அவங்க அப்பியர் ஆகுறது, இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் நடக்கு. பட் மேஜர்லி பார்த்திங்கன்னா இல்லை இந்த செலிப்ரிட்டி வந்து ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ். வேறஸ் ரிலீஜியஸ் இது அதிகமாக நடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமலாவில் 106 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. அந்த பாத்வே வந்து ரொம்ப குறுகலாக இருந்ததுனால. அண்டு கும்பமேளா அலகாபாத்தில் 36 பீப்புள் வந்து 2013 வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நெருக்கடி தாங்க முடியாமல் இறந்து போனாங்க. அண்டு 2014 நடந்த பொலிட்டிக்கல் ரேலி அதில் 30 பீப்புள் வந்து மிதிப்பட்டு இறந்தாங்க இன் காந்தி மைதான் இன் பாட்னாவில். ஓகே, ஸோ அப்போது இல்லை ஆத்தர் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து கவர்மெண்ட் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதில் நிறைய லக்குனே இருக்குது. ஒரு க்ரௌடு ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ரேலி இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஹைட்ரேஷன், வாட்டர், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அண்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு ப்ராப்பர் கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் செட் பண்ணுறது, தென் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், அதாவது மெடிக்கல் எய்டு, ட்ரெயின்டு பர்சனல், ஃபயர் சர்வீஸ் ரிலேட்டடான திங் அண்டு அதர் கயோஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆத்தரில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு எக்கனாமி ரிலேட்டடாக நம்ம ஈவன் இந்த UNFCCயோட SOP 19 இதுலேயே வந்து ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அதாவது $300 பில்லியன் வந்து 2035 டெவலப் நேஷன்ஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெல்த் டேக்ஸ் போடுறது பற்றியான ஒரு விஷயத்தையும் அதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதோடைய கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா, ஃப்ரெஞ்சு எக்கனாமிஸ்ட் மிஸ்டர் தாமஸ் பிகேட்டி அப்படிங்கிறவர் இந்தியாவில் ஏன் வெல்த் டேக்ஸ் வந்து திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு சீஃப் எக்கனாமிக்ஸ் அட்வைசர் மிஸ்டர் அனந்த நாகேஸ்வரன் வந்து இதை ஆப்போஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இதன் அப்படி கொண்டு வந்தோன்னா நிறைய டேக்ஸஸ் வந்து கண்ட்ரியை விட்டு வெளியே அவுட்ஃப்ளோ ஆகிறதுக்கான ஃபண்டாக அவுட்ஃப்ளோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட் வி சி தட் வெல்த் டேக்ஸ் வந்து இந்தியாவில் போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோன்னா, we pay certain property tax for municipal corporation. So that is a different. Wealth tax is different. Wealth tax is something like certain larger composition of wealth you are accumulating. இப்போ இந்தியாவை பார்த்திங்கன்னா as per Oxfam report பிரகாரம் 1% of the Indian holds 45% of the nation wealth. So there are quite higher quantum of value of certain assets which are holded by wealth. எது wealth அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் இல்லை. தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் சேலஞ்ச் இன் புட்டிங் திஸ் வெல்த் டேக்ஸ். எதை நீங்கள் வெல்த்ன்னு சொல்கிறீங்க? கோல்டையா இல்லை லேண்டையா இல்லை? பிகாஸ் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு செப்பரேட்டாக அதுவும் போகுது, கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு அது செப்பரேட்டாக போகுது. ஸோ அப்போ வெல்த் அப்படிங்கிறது நீங்கள் எதை மீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை வந்து ஈஸியாக டிரைவ் பண்ண முடியாததும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் டு பிரிங் திஸ் வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த வெல்த் டேக்ஸ் இந்தியாவில் இருந்துச்சா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் 2016 வரைக்கும் வெல்த் டேக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து 2016 அதை வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய டேட்டா பிரகாரம் 2013-14 கவர்மெண்ட் ஒன்லி 1,008 crore rupees தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், அதை விட ஹையர் காஸ்ட் வந்து இவங்க கலெக்ஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணதாகவும், அண்ட் த டேட்டாஸ் நிறைய பேர் வந்து போலியான டேட்டாஸ்லாம் காமிக்கிறதாகவும், ரியல் வெல்த்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டிக்காங்க. ஸோ இது பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சார்பாக வந்து முன்வைக்கப்படுது. ஸோ அப்போ கவர்மெண்ட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக 2016 பட்ஜெட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, 2% ஆஃப் திஸ் சர்சார்ஜ் வந்து பர்சன் ஹூ இஸ் ஏர்னிங் மோர் தென் 1 crore annually அவங்களுடைய டேக்ஸில் வந்து 2% டேக்ஸ் ஆன் டேக்ஸ், தட் இஸ் சர்சார்ஜ் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் 2016 ஆன்வர்ட்ஸ். பட் இப்போ வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணுமா செப்பரேட்டாக அப்படிங்கிறது தட்ஸ் அனதர் மேஜர் கொஷின். ஓகே, ஸோ இப்போது இந்த 2% சர்சார்ஜ் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி ரூபா கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வெல்த் டேக்ஸ் இருக்கும்போது ஒன்லி 1,008 crore தான்.
பட் இப்போ வந்து 9,000 crore அப்படிங்கிறது இட்ஸ் a ஹியூஜ் அமௌண்ட் அண்ட் இட்ஸ் ஒரு பெட்டரான ஒரு வே அவுட் அப்படிங்கிற மாதிரியும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெல்த் டேக்ஸ் கொண்டு வரதுனால என்ன 2 ப்ராப்ளம் வராங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஒன்று கேபிட்டல்ஸ் வந்து அமௌண்ட்டு, அதாவது இப்போது நமக்கு தெரியும் திஸ் கான்செப்ட் கால்ட் ஷெல் கம்பெனிஸ். இப்போது என்னுடைய வெல்த்தை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை கம்மியான ப்ராஃபிட்டாக காமிக்கிறதுக்காக நான் போலியாக ஒரு கம்பெனியை வந்து அப்ராடில் க்ரியேட் பண்ணி, எஸ்பெஷலி இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ட் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஒரு போலியாக ஒரு கம்பெனியை செட்டப் பண்ணி அந்த கம்பெனிட்டு நான் வந்து ரா மெட்டீரியல்ஸோ ஏதோ ஒன்று சப்ளை அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் காமிச்சு என்னுடைய வெல்த்தெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். திஸ் இஸ் மணி லாண்ட்ரிங். அந்த கான்செப்ட் கீழே எல்லாம் பார்த்துப்பீங்க, ரவுண்ட் ட்ரிப்பிங் இதெல்லாமே வரும். ஸோ அப்போ வெல்த் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமான வேலை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டல் வந்து வெளியே அவுட்ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தட்ஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம். அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஸோ பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனால் நமக்கு டேக்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லி அந்த லெவலுக்கு மேலே போகணுன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இது ஃபர்தர் வந்து இன்இக்வாலிட்டி கேப்பை வந்து வைடன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டே. தேங்க்யூ.